ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மீன் குழம்பு எப்படி நமக்கு வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிளி மீன். இது வந்து நம்ம கடையில் வாங்கும்போதே எங்கள் க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. நாங்கள் அதை வந்து வீட்டில் கொண்டு வந்து நம்ம இன்னும் ஒரு 2-3 வாட்டி நம்ம நல்லா வாஷ் பண்ணி நான் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவில் வந்து புளி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூனு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூனு மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாத்தூள். நான் வந்து 2 ஸ்பூனு மிளகு பொடி எடுத்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூனு பெப்பர் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூனு ஜீரகம், அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு ஒரு 6-7 பல் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா மீடியம் சைஸு தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். இதை நம்ம எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டு தண்ணி விட்டு நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி வந்து இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனில் வந்து நான் வந்து மாங்காய் எடுத்து நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மாங்காய் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலா, அதை எடுத்து அதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, நமக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துட்டு கை வச்சு கலக்கி எடுக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கை கொண்டு கலக்கி எடுக்கலாம். கலக்குனதுக்கு அப்புறமா இப்போ நமக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் போடுறது, தேவைன்னா அதுக்கப்புறமா லாஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கேஸில் கொண்டு வைக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம நல்லா வேக வச்சிடலாம். அது கொதிச்ச வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துடுது. இப்போ நம்ம கரண்டி வச்சு இந்த மீன் பொடியாத மாதிரி கரண்டி வச்சு லேசாக இலக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இலக்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இலக்கிக்கோங்க. இலக்கிட்டு இந்த சமயத்தில் உப்பு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம நல்லா இது ரெடி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டு இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ நமக்கு கறி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு கிளி மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.